பண்ணும் போது நேரம் ஆயிடுச்சு நம்ம பார்த்தா நேரமான மாதிரி தான் இருக்கும். அவர் ஒரு அர்ச்சனையை ரசித்து ருசித்து பண்ணிடுறாருன்னா வச்சுக்கோங்க, நமக்கு ஒரு பாக்கியம் நினைக்கணும். ஒரு கோயிலுக்கே போறோம், அபிஷேகத்துக்கு நேரம் ஆகுங்க, சாமி டக்கு காலத்துல முடிச்சு விடுங்க சாமி, அப்படிலாம் சொல்லவே கூடாது. அவர் ஒரு பாவத்தில் இருக்கும்போது நம்ம அதை கணிக்கவே கூடாது. நம்மளே வீட்டுல ஒரு பூஜை பண்றோம், அந்த பூஜையில ரொம்ப அழகா பார்த்து பார்த்து பண்ணணும், ரசிக்கணும். அப்பதான் நம்ம பேசுறத பகவான் பேசுவார். பேசும் தெய்வம்னு சொல்றாங்க இல்லையா? நம்ம பக்கத்து வீட்டுல ஏதாவது சண்டை வச்சுக்கோங்க, அங்க ஒரு குழந்தை இருக்கு, ஒரு ரூல பார்த்தா அந்த குழந்தை என்ன பண்ணும்? வருங்க அப்படிதானே பார்ப்போம். அந்த குழந்தை தங்கம் செல்லோன்னு கொஞ்சம் என்ன பண்ணும்? நம்மளை பார்த்தோன்னே பேசும் இல்லையா? அதே மாதிரி தெய்வத்திட்ட பேசணுமா. இப்ப ராமகிருஷ்ணன் என்ன பண்ணா தெரியுமா? காளி பகவான் கிட்ட பேசினான். ஒரு நாள் சாதத்தை வச்சு சாப்பிடுன்னு சொல்லி அழுத சாப்பிடுற. உலகத்துல யாருக்குமே நம்பிக்கை எல்லாம் போட்டோம், இது கல்லுன்றாங்க, அவங்களுக்கு கல்லுதான். இங்க வந்திருக்கிறவங்க தான் தெரியும் அழுத. பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுதால் அவனை பெறலாமே, அழுதால் அவனை பெறலாமே. சில பேர் சொல்லுவாங்க, போங்க சார் போங்க, நான் அழுதுதான் இருக்கேன், ஒன்னும் பெறலையே. நம்ம எப்படி அழுவோம் சாமி முன்னாடி? சாமி உனக்கு கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, வாய் இருக்கா, நான் பண்ற கஷ்டம் எல்லாம் உனக்கு தெரியுதா? அவங்க எல்லாம் கோயிலுக்கே வரதுல அவன் நல்லாவே இருக்கானே, அதுவே போவோம். சரியா? இப்படி எல்லாம் நம்ம புலப்புறோம் இல்லையா? அப்படி எல்லாம் கேட்டா கடவுள் என்ன அள்ளி கொடுத்துட மாட்டார், அள்ளி கொடுத்துட மாட்டார். சுவாமி எப்படி பிரார்த்தனை பண்ணணும் தெரியுமா? உருகி உருகி வேண்டணும். வந்த உடனே விழுந்து கும்பிட்ட உடனே என்னத்த அப்படி ஆரம்பிக்க கூடாது. முதல்ல நமக்கு எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும், எவ்வளவோ நல்லது நடந்திருக்கும். தெய்வம் ஒரு தெய்வம் இருக்கு இல்லையா? அந்த தெய்வத்துக்கு நம்ம ரொம்ப கஷ்டம் போயிருப்போம், அன்னைக்கு நமக்கு ஒரு பிரார்த்தனை நடந்திருக்கும் இல்லையா? அதுக்கு நன்றி சொல்லணும். முதல்ல இந்த கோயிலுக்கு வந்தோம்னா ஒரு நன்றி சொல்லணும். ரோட்ல இத்தனை கஷ்டத்துலயும் எந்த சிரமம் இல்லாம நம்ம பத்திரமா டூ வீலர்லயோ நடந்தோ இங்க வரைக்கும் வர வச்சாரு இல்லையா? அதுக்கு என்ன பண்ணணும்? எத்தனை வண்டி இடிச்சுட்டு தள்ளி விட்டு போறான், தெரியாம சாக்கடையில விழுந்து இத்தனை தாண்டி விட்டுருக்கோம். அப்பா தெய்வமே உன்னை பார்க்கறதுக்கு நிக்குது கண்ணால பாருங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வயசுல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் நடக்க முடியாம இருக்காங்க, எத்தனை பேருக்கு முடியாம இருக்காங்க, எத்தனை பேர் டயலைட் பண்ணிட்டு இருக்காங்க, எத்தனை பேருக்கு மைண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. நான் வார்த்தைக்காக சொல்லல, நீங்க நல்லா கண்ண திறந்து உலகத்தை பாருங்க. எத்தனையோ பேருக்கு மாத்திரை மருந்து சாப்பிட்டு உடல் சரியில்லாம இருக்கு. நமக்கு இத்தனையும் நல்லா இருக்கு. நீங்க பஜனையில உட்கார முடிஞ்சிருக்குல்ல, நான் மாத்திரை சாப்பிடுறேன் தான், ஊசி போடுறேன் தான் இருக்கட்டும், நான் என்ன இப்படி வச்சிருக்காங்க கணவன் நிந்திக்க கூடாது. இத்தனை இருந்தா கூட இன்னைக்கு பஜனைக்கு வர முடியுற அளவுக்கு எனக்கு உடம்பு வச்சிருக்காரு. அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? நன்றி சொல்லிடணும். அதுக்கு அடுத்து இன்னைக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை கேட்டா கிடைக்கும். வரும்போதே சண்டை போடுற மாதிரி வரக்கூடாது. எந்த கோயிலுக்கு போனாலும் போகும்போதே சண்டை போடுற மாதிரியே வரைஞ்சுக்கிட்டு போக கூடாது. போகும்போதே நமக்கு நடந்ததை நல்லதை நினைச்சு பகவானுக்கு நன்றி சொல்லி அவருடைய இறைவனுடைய திருநாமத்தை சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிரார்த்தனை பண்ணினா டக்குனு நடக்கும். நம்மளே ஒரு பக்கத்து வீட்டுல நம்ம ஒரு விஷயத்துக்கு ஒரு பணம் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, குழந்தை படிப்புக்காக ஒரு 10,000 வாங்கியிருக்கோம், வாங்கிட்டு 2 நாள்ல திருப்பி கொடுத்துட்டோம். திருப்பி ஒரு 10 வருஷம் கழிச்சு வீடு கட்டுறோம், ஆர்சி போறதுக்கு பேங்க் பணம் இருக்கு, ஆனா பாஸ்வேர்ட் லாக் ஆயிடுச்சு, செல்போன் எடுக்க முடியல, ஞாயிற்றுக்கிழமை பேங்குக்கு போக முடியாது, ஏடிஎம் வேலை செய்யல, இப்ப 1 லட்சம் ரூபாய் வேணும். இப்ப பக்கத்து வீட்டுக்காரங்க ரூபா இருக்கு, நம்ம பையனுக்கு படிக்கும் போது எவ்வளவு கொடுத்தாரு? 10,000 ரூபாய். இப்ப என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போனோடனே 1 லட்சம் ரூபாய் கொடு அப்படி கேட்கறத விட என் பையன் படிக்கும் போது ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுச்சு, நீங்க கொடுத்து உதவினீங்க, நாம 2 நாளே கொடுத்துட்டோம். அவர்கிட்ட சொல்லணும், நீங்க கொடுத்து சத்தியம் தானே 2 நாளைக்கே கொடுத்தாரு, கொடுத்து உதவினீங்க. அந்த பணத்தை என் பையன் நல்லா படிச்சு இன்னைக்கு பெரிய பதவியில இருக்கா, நல்லா இருக்கான். நம்ம வீட்டுல இன்னைக்கு ஆர்சி போடுறோம், பேங்க்ல இந்த பணம் எடுக்க முடியல இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா நாளைக்கு நான் பேங்க்ல இருந்து எடுத்து தந்துருவேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாரு? அதுக்கு எனக்கு இத்தனை சொல்றீங்க, இருந்தாங்க எடுத்து கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? சாமி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா? கேட்கறீங்களா தூங்குறீங்களா தெரிய மாட்டேங்குது, கொடுப்பாரு இல்லையா? அதே மாதிரி பகவான்கிட்ட நமக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கு பிறகு பிரார்த்தனை பண்ணினா கிடைக்கும். ராமகிருஷ்ணன் என்ன பண்ணினா தெரியுமா? உலகத்துல இருக்கிறவங்களா நம்பினாலும் நம்பாட்ட போட்டோம், நீ உயிரோட்டத்தோட இருக்கிறன்னு சொல்லி அத்தனை பேருக்கும் சுவாமியை காட்டினாங்க. எப்படி காட்டினார் தெரியுமா? துவாரம் இருக்கு இல்லையா, 2 துவாரத்துல சுவாசிக்கிறோம், ஒரு துவாரத்துல பஞ்சு அடிச்சிட்டாரு, இன்னொரு துவாரத்துல பஞ்சு வச்சு என்ன ஆகுது? உள்ள போய் வெளியே வருது. தெய்வம் இருக்கு, தெய்வம் இருக்கு. அந்த இடத்துல நம்ம கல்லுன்னு பார்க்க கூடாது, ஐம்பொன்னு பார்க்க கூடாது, சுவாமின்னு பார்க்கணும். நம்பிக்கை வேணும்.
நம்பிக்கை